வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரகாரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, குரு பெயர்ச்சி 2026, அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்கு, உங்களுடைய சிம்ம ராசிக்கு குரு உங்களுடைய வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டில் உச்ச பலம் அடைகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். சிம்ம ராசி என்பது ஒரு கோபமான, வேகமான, முரட்டுத்தனமான ஒரு ராசி. ஃபாஸ்ட் இருக்கும், வேகம் இருக்கும், நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். நல்ல குணங்களோட மற்றவங்க நமக்கு எதிர்முனையில் இருக்கவங்க இல்லை அப்படின்னா
கோபம் வரும். கோபம்ன்றது கடுங்கோபமாக வரும். ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கோபங்கள் வரும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியானது அமைதியாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம், விரிவாக பார்க்குறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு குருபெயர்ச்சியானது ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். நிறைய நல்ல பலன்களை கொடுக்குது. என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு பேர். நீண்ட கால முதலீடுக்கான இடம்னு ஒரு அமைப்பு. அப்போ பெரும் பணத்தை நீங்கள் முதலீடாக போடுவீங்க இந்த காலகட்டத்தில். அது ஒரு சுப விஷயமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் பெரிய பணத்தை போட்டு ஒரு முதலீடு செய்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி காலத்தில் ஏகப்பட்ட வருமானத்தை அது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பெரும் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். குருவுக்கு பெரும் பணம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் இருக்குது. அப்போ உங்கள் கையிலையோ அல்லது உங்கள் சேமிப்புலேயோ ஒரு பெரும் பணம் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒரு டெபாசிட்டாக அந்த செலவை எடுத்து செய்வீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செலவுகளை ஏற்படுத்த இந்த குரு பகவான் காத்துட்ருக்கார். அது செலவுன்னு சொல்ல முடியாது, வருமானத்துக்கான முன்னோட்டத்தை அவர் ரெடி பண்ணுறார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவர் உங்கள் ஜாதக ராசிக்கு 5, 8 கூடையவர். இது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த 5 கூடையவர் போய் 8 கூடையவராகி 12 உச்சமடைவது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் எப்போதெல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்குறாரோ அது முழு உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது குடும்பத்தில் சுப விஷயங்கள், சுப காரியங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, குறிப்பிட்டு சொல்லலாம் அது மெரூன் கலரில் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல லக்ஸரியான கார்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, லக்ஸரியான காராக இருக்கும். அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு. இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, நீண்ட நாளாக அப்படியே கிடக்கும், சரி வீடாவது கட்டுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அல்லது பழைய வீடை இடிச்சிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு, பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டி கிரகப்பிரவேசத்தை பிரம்மாண்டமாக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வீடு கட்டிட்டு குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருத்தருக்கு அல்லது சிம்மராசிக்காரங்களுக்கே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, கிரகப்பிரவேசம் முடிஞ்ச கையோட திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்குது. 4ஆம் இடம் என்பது வீடு, குடும்பம் அப்படின்ற அமைப்பில் வரும். அதில் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தையும் கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 5க்கு 2ஆம் இடம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படும். அந்த காதல் திருமணமாக மாறும். அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொந்தரவுகள் முழுமையாக நீக்கப்படும். அதாவது இருதயம், நெஞ்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அல்லது நீண்டகால பரம்பரையாக வந்திருந்த நோய்களாக இருக்கும். அல்லது இந்த உங்களுடைய சொந்த பந்தத்தில் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனைகளும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது முழுக்க நிவர்த்தி அடையும். ஸோ குருவுக்கு பொன்னவர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா தீமைகளை விலக்கி நன்மைகளை அடைச்சிவார். அப்போ ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கான ஒரு அமைப்பு. இந்த குரு பயிற்சியில் அது நடக்குது. 12 வருடத்தில் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்குது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னம்னா கடந்த காலகட்டங்கள், இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடியான காலகட்டங்கள் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி முழு யோகத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 வருஷத்தில் 1.25 வருஷம் கஷ்டம், 1.5 வருஷம் யோகம் அப்படிங்கிற அமைப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 7 கூடிய சனியை தான், 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியை தான், சனி பகவானைத்தான் குரு பகவான் பார்வை செய்வார். அப்போ நண்பர்கள், குடும்ப விஷயங்கள், களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபனை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை, அல்லது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம், அல்லதும் அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும்.
அல்லது அரசாங்க வேலைக்கு தான் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அது குருவினுடைய வீட்டையே குரு பார்வை செய்கிற, தன் வீட்டை பார்க்குற கிரகத்துக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து செய்வார். அதே சமயத்தில் சிம்மராசிக்காரங்க வீண் வாதங்களையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். சிம்மராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்பாக வாழ்க்கை துணையினுடைய உடல் ரீதியில் ஏதாவது சில பிரச்சனைகள் திடீர்னு வந்திருந்திருக்கும். அதுக்காக அதை சரி பண்ணதுக்காக போராடி இருப்பீங்க. ஆனால் இப்போ சொல்கிறோம் அது தானாகவே சரியாயிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை மருத்துவ முறைகளை கையாண்டாலும் சரிதான், நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த உடல் உபாதைகள் சரியாயிடும். அதுக்கு காரணம் உச்சம் பெற்ற குரு சனி பகவானை பார்க்குறது, 8ஆம் இடத்துல கூடிய சனி பகவானை பார்க்குறது. அப்புறம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானம். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது, அல்லது கணவனுக்கு ஒரு அரசு வேலையோ ஒரு ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஒர்க்கோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனா இந்த சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சியினாலும் நடக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி உயல் சொத்து கிடைக்கிறது, டாக்குமெண்ட் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்குறது, மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கல்வி நிலையங்களில் போய் சேர்றது. இப்போ புதன் வந்து வலிமையாக இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9th படிக்கிற பசங்களுக்கு 12th முடிச்சுட்டு வர்ற வெளியில் வர பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். மார்க்ஸ் வந்ததுமே என்ன யோசிப்பாங்கன்னா எந்த காலேஜில் சேர்க்கறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக பிகாம் படிக்கலாம், அப்படி காமர்ஸ் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய படிப்புன்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ அந்த மாதிரி ரீதியில் போயிடும். ஸோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது போன்ற அமைப்புகளை சிந்திச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க அந்த ஒரு விழிப்புணர்வு கிடச்சி நல்ல கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் யோகம்ன்றது தாய் தந்தைக்கும் கிடைக்கும், குழந்தைங்க சிம்மராசியாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ கல்வி அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கு ஒரு அடித்தளம். அந்த அடித்தளத்தை சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க. அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் தந்தைக்கும், பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் குழந்தைக்கும் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியானது சிம்மராசிக்கு கொடுக்க இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் வந்து இது பழுதாகக்கூடிய அமைப்பும், அந்த திங்ஸை புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பும், அதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும், அது நீண்ட நாளைக்கு பயன்படக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்கு உண்டு. இப்போ நம்ம எப்படி பலன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, சந்திரன் நிற்கிறது ஒரு நட்சத்திரத்தில், அந்த நட்சத்திரத்துக்கு பலன் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல் அந்த 12 கட்டங்கள் இருக்கும். உங்கள் அந்த கட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லக்னம்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது ராசிக்கு சந்திரனுக்கு எப்படி பலன் பார்க்குறீங்களோ அதே போல் லக்னத்துக்கும் பலன் பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம இப்போ பலன் சொல்லிகிட்டு இருக்கோம், ராசிக்கு சொன்னது விட்டு போச்சு அப்படின்னா அங்கே லக்னத்துக்கு சொன்னது நடந்துட்டுருக்கோம். அப்போது ஒரு 50% ராசிக்கும் 50% லக்னத்துக்கும் பலன் நடக்கும். ஸோ இன்னும் சொன்னது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது 100க்கு 100% கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். சந்திரனையும் பார்க்கணும், லக்னத்தையும் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள்.